ப்ரோ வணக்கம். வெல்கம் டு செகண்ட் செஷன். ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்கு வேலை இருந்ததுனால நம்ம கண்டினியூ பண்ண முடியல. ஆமாங்க. ஸோ திரும்ப நம்ம இந்த செகண்ட் செஷனில் நம்ம கடைசியாக ஆரம்பித்த அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன், கரெக்ட். ஸோ ஆடியன்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிற செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஷோருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காருங்க. ஸோ இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கார். ஸோ இவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற மாதிரி பிராண்டிங் பண்ணணுன்னா எப்படி இவர் வந்து தன்னை பிராண்டிங் பண்ணிக்கலாம்? ஓகே, ஸோ இப்போது பெடிகிரி சேலஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய ஆட்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்த வந்து இவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு க்ரே ஏரியா. இப்போ உங்களால் வந்து எக்ஸாக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையோ இதெல்லாம் உங்களால் சிம்பிளிஃபை பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் என்ன பண்ணலான்னா அந்த க்ரே ஏரியாவை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உங்களால் வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியும், ஒரு பாலிசிஸில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் ஃபினான்ஸ் வித் ஷரண் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஃபினான்ஷியல் கண்டென்ட் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ், இப்போது ஃபினான்ஸ் வித் ஷரண் ஒரு யங் ஆடியன்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்காரு. சம்படி ஹூ ஹஸ் ஜஸ்ட் என்டர்ட் த ஒர்க் ஃபோர்ஸ், இப்போ தான் உள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சேர்க்கணும் ஆம்பிஷியஸ் பீப்புளுக்கு கண்டென்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவருடைய ஆடியன்ஸை சூஸ் பண்ணி அந்த க்ரே ஏரியாவை வந்து கிராக் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபினான்ஸ் வித் ஷரண் அதான் பண்ணார். ஸோ நம்மளை வந்து பேங்க் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இன்கம் டேக்ஸஸ் வந்து எப்படியெல்லாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து வெளியே வரலாம், ஸோ இந்த மாதிரியான நிறையா மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து ரொம்ப புரியும்படியாக ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவரோட ஆடியன்ஸை சூஸ் பண்ணி இவர் கான்டென்ட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த க்ரே ஏரியாவை கொஞ்சம் டச் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்க பண்ணுற சில டக்கால்ட்டி வேலைகள், இதெல்லாம் கரெக்ட். ஆக்சுவலி இதை சொன்னால் நம்பகத்தன்மையும் அதிகமாகும் இல்லைங்க. ஏன்னா இதில் சேலஞ்சே வந்து என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு டார்ச்சராக தான் நினைப்போம். இப்போ வந்து இந்த ஒரு ஏஜென்ட் இருக்கார் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்கார், இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கார், எல்ஐசி இருக்காருன்னா எப்பட்றா அவங்ககிட்ட நம்ம தப்பிச்சு போவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். கரெக்ட். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த விஷயங்களை பற்றி மக்களுக்கு சொல்லும்போது நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை வரும். ஸோ அதை வச்சு இவர் ஈஸியாக. கரெக்ட். இப்போது யூஎஸில் நான் ஒரு சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு ஏஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை இறந்துட்டீங்க, ஒரு ஆக்சிடென்ட்லேயோ அதில் இறந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து குழந்தைய வந்து வளர்த்துறதும் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ஒரு இன்சூரன்ஸ் மூலியமாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவோ சிப் மூலியமாகவோ, ஸோ இப்போ அது வந்து ரொம்ப சூப்பர் நீஷாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சில ஆட்கள் வந்து விமென் ஃபோக்கஸ்டாக ஃபாரினில் பார்த்துருக்கேன். ஒன்லி ஃபார் விமென்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் அவருடைய நீஷை தேர்ந்தெடுத்து இவர் அந்த நீஷுக்கான ஒரு ஆளாக இவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த கல்ச்சர் இந்தியாவுக்கு வராத மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நான் மீட் பண்ணுற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாருமே ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக, நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரி ரொம்ப ப்ராட் சர்வீசஸை வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு என்றைக்குமே அவங்க படுத்தப்படக்கூடிய ஆட்களாக நமக்கு தோன்றினதே இல்லை. அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணுற ஒரு ஆட்களாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆமாம். ஸோ ஈவன் வேல்யூடெயின்மெண்ட் கூட அப்படி தானே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவர் தனியாக ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருப்பார். வேல்யூடெயின்மெண்ட்டுங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் ரன் பண்ணுறது இன்சூரன்ஸ் கம்பெனி தான், பிஹெச்பி ஏஜென்சி. ஸோ அதை வச்சு எப்படி வந்து அவருடைய கம்பெனி க்ரோ ஆச்சு, இந்த சேனல் க்ரோ ஆகும்போது எப்படி கம்பெனி க்ரோ ஆச்சு, அவர் வந்து அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தார். ஸோ அப்போ என்னென்னா நிறையா பீப்புள் வந்து அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஆட் ஆனாங்க. ஸோ தட் நம்ம இங்கே இவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கலாம், அந்த மாதிரி நிறையா காரணங்களுக்காக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இவருடைய தனிப்பட்ட நிறைய விஷயங்களையும் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸை டார்கெட் பண்ணிக்கிட்டாரு. நைஸ், பாருங்கள், அவரோட நீஷை கரெக்டாக இது பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பொதுமக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீஷை சூஸ் பண்ணுங்கள், கண்டென்ட் பண்ணுங்கள். எந்த பிளாட்ஃபார்ம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போது அவர் சூஸ் பண்ணுற ஆடியன்ஸ் பொறுத்து, அவங்க ஆடியன்ஸ் ரொம்ப மெச்சூர்ட்னா யூடியூப், யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காருன்னா இன்ஸ்டாகிராம். ரைட். ஸோ இந்த மாதிரி அவருடைய நீஷுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கு ஃபேஸ்புக் கூட நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸ் ஃபேஸ்புக்கில் என்கேஜ் ஆகுறாங்க. ஸோ இல்லை ரொம்ப யங் ஜென்சி
இல்லை வந்து 20, 30, 40 இருக்கிறவங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படலாம். ஓகே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் அ வைரல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி வித் 10K per month பட்ஜெட். ஓகே, அது வைரலுக்குன்னு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாதுங்க. இது வந்து அது டக்குன்னு ஹிட் ஆகிறது தான் ஒரு வைரல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு வைராலிட்டிங்கிறத அவர் யோசிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வைரலாக போகிற எல்லா பிராண்டும் பெருசாக சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிராண்ட் 5K 10K ஃபாலோவர்ஸ் வச்சு கான்ஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்டு உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸ் 5Kலேருந்து கிடச்சிட்டா கூட, ஒரு 5,000 பேரை ஃபாலோவராக நீங்கள் பில்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டா கூட, அதுலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டா கூட போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வைராலிட்டி வந்து அது ஒரு பெருமைக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து தப்பு இல்லை, பட் அதை பிளான் பண்ண வேண்டாம். அவர் வந்து அவருடைய ஆடியன்ஸ்க்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம், அவரோட ஆடியன்ஸை வந்து எப்படி இன்ஃபார்ம்டாக வச்சுக்கலாம். ஸோ இவர் கண்டென்ட் பண்ணால் அவங்க ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிக் ஆன் பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி யோசித்தாலே போதுங்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒன்று கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டென்ட் வைரல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் வைராலிட்டிங்கிறத விட நம்ம ஆடியன்ஸுக்கு வேல்யூ கொடுக்கறது தான் இங்கே முக்கியம். கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் அங்கே நடக்கும். கரெக்ட், நம்பகத்தன்மை கிரியேட் ஆகும், அல்லது ஆடியன்ஸ் வந்து கனெக்டட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ட், சும்மா ஒரு வைரல் ஆகிற ஒரு வீடியோ, சில வீடியோஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து பெருசாக அவங்க மேலே நம்பகத்தன்மை வரதில்லை. மேபி நம்ம அவங்கள ரசிக்கலாம், பார்க்கலாம். கரெக்ட், பட் வேல்யூ இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா தானே நான் வந்து அவங்கள நம்ப ஆரம்பிப்பேன். கரெக்ட். ஸோ இவர் வந்து ஒரு 2 விதமாக பண்ணலாம். ஜென்ரலி கான்டென்ட் ப்ரொடியூசர்ஸோட ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஒன்று வந்து எவர்கிரீன் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராவல் ஏஜெண்ட்டாக இருந்தாருன்னா எவர்கிரீனாக ஒரு 50,000 ருபீஸ்க்கு எப்படி ஃபாரின் கண்ட்ரி சுற்றி பார்த்துட்டு வர்றது. ஸோ இது வந்து ஒரு எவர்கிரீன் கண்டென்ட். ஸோ இது வந்து அவர் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கொஞ்சம் வைரலாக ஏதோ ஒன்று பில்ட் பண்ணணுன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் லக்ஷதீப் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ரொம்ப ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ அப்போ அந்த டைமில் லக்ஷதீப்பை பற்றி ஏதோ ஒன்று பண்ணலாம். லைக் ஏன் மால்டிவ்ஸ் போகாமல் லக்ஷதீப் போகணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து யார் லக்ஷதீப்பை பற்றி கண்டென்ட் பண்ணாலும் அது வைரல் ஆச்சு. ஸோ நமக்கு சிமிலர் இண்டஸ்ட்ரி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப கரண்ட்டில் எல்லோரும் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருந்தால் இவர் அதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இவர் ஃபீல்டு கூட கனெக்ட் ஆகணும், இவர் ஆடியன்ஸ்க்கும் வேல்யூ ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் அது கரண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக இருக்கணும். அப்போ வந்து அது கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி, ஒரு இண்டிபெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிற ஒரு நபர் வந்து கேட்குறாரு. ஸோ நான் வந்து நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தம்மட்டம் தட்டிக்காமல் நான் எப்படி நானே வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓகே, ஸோ 2 விஷயங்க. நம்ம எல்லா கண்டென்ட்லேயே லைக் நம்ம பேசின எல்லா கான்வர்சேஷன்லேயும் கண்டினியூஸாக வந்தது தான். இப்போ நீங்கள் யாஹூன்னு ஒரு ஜெயண்ட் இருந்தாங்க, பட் மக்கள் எல்லாம் ஏன் வந்து கூகுள் கிட்ட ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணாங்க. லைக் நீங்கள் யாஹூ ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், நியூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், நடுவில் சர்ச் இன்ஜின் வச்சுருப்பாங்க. கூகுள் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் தூக்கிட்டு சர்ச்சுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா, எந்த ஒருத்தர் இல்லை எந்த ஒரு கம்பெனி ஒரே ஒரு விஷயத்த பண்ணுதோ, ஸோ அந்த கம்பெனியை நம்ம எக்ஸ்பர்ட்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இவர் வந்து இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட் அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு நீஷை மட்டும் ஒரு சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. அதை சூஸ் பண்ணாலே போதும், மக்கள் வந்து அவரை அந்த ஃபீல்டுக்கான எக்ஸ்பர்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறையா சர்வீஸ் பண்ணுறதை விட ஏதோ ஒரே ஒரு சர்வீஸை மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ என் ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன், அவர் வந்து புல்லட் மட்டும்தான் வந்து ரிப்பேர் பண்ணுவார். ஸோ சம்வேர் எனக்கு மைண்டில் வந்து இவர் வந்து புல்லட்டுக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்னு, மேபி அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், பட் அவர் புல்லட் தவிர எந்த பைக்கையுமே வந்து ரிப்பேர் பண்ண மாட்டார். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னென்னா, இவர் வந்து புல்லட்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. இவர் வந்து தன்னை எக்ஸ்பர்ட்டுன்னு காமிக்கணும், ஒரு அத்தாரிட்டியாக காமிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவர் வந்து ஃபோக்கஸ் கொண்டு வரணும். ஃபோக்கஸ் கொண்டு வந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லுக்கு வந்து அவருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து இப்போது அவர் வந்து நான் போய் எல்லாத்துக்கிட்டேயும் பேசாமல் என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு, லீட்ஸு. ஸோ திஸ் இஸ் கால் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இன்பவுண்டுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான், கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறையா பிளாக் எழுதணும், இமெயிலர்ஸ் லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி இமெயில், அவர் படிக்கிற கேஸ் ஸ்டடியோ, அவர் எந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோ, இந்த மாதிரியான பிளாக்ஸு, கேஸ் ஸ்டடீஸு, இமெயிலர்ஸு. இப்போ இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், அவரோட ஃபீல்ட்லேயே எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இன்பவுண்ட் லீட்ஸ் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இவர் போய் தன்னை மார்க்கெட் பண்ணாமல் இவர் இந்த மாதிரி அவென்யூஸ் ஓப்பன் பண்ணுறப்போ இவருக்கு அதுக்கான லீட்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த அத்தாரிட்டி பில்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படி பண்ணலாம்? இப்போ நான் வந்து ஒரு டாபிக், ஒரு நீஷில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அத்தாரிட்டி பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நீஷ் இருக்குது, அந்த நீஷில் வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கிரே ஏரியான்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அத்தாரிட்டி பில்ட் ஆகும். என்னென்ன வழிகளில் இந்த அத்தாரிட்டி பில்ட் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான வழி என்னென்னா, நம்மெல்லாம் இதுதான் கரெக்டாக நம்பிட்டு இருப்போம், அதை வந்து மாற்றி பேசணும். ஓகே. ஸோ இப்போது ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஒருத்தர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, ஒரு யூடியூபரு, கண்ணாடி போட்டு கொஞ்சம் ஓல்டாக இருப்பார், பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே. இந்த மணி பேச்சிலலாம் மணி பேச். ஓகே. ஸோ அவருடைய கான்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை நம்பிட்டு இருந்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடு வாங்கிட்டா நம்மளாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டா நம்பிட்டு இருந்தோம், அவர் அதை உடைச்சார். வீடு வாங்காத அப்படின்னாரு, கார் வாங்காத அப்படின்னாரு. அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறையா இதில் நம்மளாம் பணம் போட்டுட்டு இருந்தோம், அவர் அதை பண்ணாதீங்க அப்படின்னாரு. இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த்தாகவும் மெடிக்கலாகவும் மட்டும் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வந்து ஒரு சிப்புலையோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிளப் பண்ண பேக்கேஜை எடுக்காதீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனால் நம்ம இது எல்லாமே நம்பிட்டு இருந்தோம். வீடு, காரு, அப்புறம் வந்து மொபைல் அடிக்கடி மாற்றுறது, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தோம். இதெல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். பட் அவர் என்ன பண்ணார்னா, அது எல்லாத்தையும் உடச்சிட்டு, இல்லை நீ வந்து என்னைக்கு உன்னோட மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்டஸ் போறியோ அதுதான் சக்ஸஸ். அதுக்கு வந்து உனக்கு வீடு வேணும்னு தேவையில்லை. நீ வந்து ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இவ்வளோ இருந்திருந்தா நீ வந்து அடுத்த கிளாஸுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். உன்னால் வந்து இவ்வளோ தங்கம் வாங்க சொன்னார் அவர். ஆக்சுவலி லைக் உங்களால் வந்து இவ்வளோ கிராம் ஆஃப் தங்கம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீ ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்த உடைச்சார் இல்லைங்களா. கார் வாங்கி தான் நம்ம அடுத்த கிளாஸுக்கு போகணுன்னு இல்லை, நீ இவ்வளோ தங்கம் வச்சு இவ்வளோ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலே நீ அடுத்த கிளாஸுக்கு போயிட்டு தான் அர்த்தம் அப்படிங்கிற ஒரு ஷேக்கிங்கான ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ அதை வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உடச்சி பேசணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லோரும் நம்புறாங்கனாலே அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே. யாருமே கொஷின் கேட்காத ஒரு விஷயம் இருக்குனாலே அதை உடச்சி பேசணுங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் அதை உடைக்கிறதுக்கு நிறையா பேர் பயப்படலாம், பெரிய கன்சர்ன்ஸ் பயப்படலாம். இப்போ சின்ன ஆட்களுக்கு அதை உடச்சி பேசுகிறது ஈஸி. ஸோ அதனால வந்து அதுதான் நம்மளை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷம் எல்லாரையும் நிறுத்தி பார்க்க வைக்கும். கரெக்ட். இவர் சொல்கிறதுல நம்ம இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த விஷயம் பொய்யா அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வர்றப்போ டெஃபினட்டாக நம்ம அவரை எக்ஸ்பர்ட்டாக பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ரைட். மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். கரெக்ட். ஓகே. ஸோ அவரே ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காரு. I do a lot of content marketing which is already helping to build my brand as my business involves maintaining confidentiality of my clients. What are the best way to share the real time stories without compromising confidentiality? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நிறையா கிளைண்ட்ஸோட கேஸ் ஸ்டோரிஸ் வந்து சொல்லக்கூடாது. ஸோ எங்களோட அக்ரிமெண்ட்லேயே அது இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு ஃபேஷன் பிராண்ட் அப்படின்னு பேசுவோம், இல்லைனா வந்து ஒரு எஃப்எம்சிஜி பிராண்ட், ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட், இந்த மாதிரி பேசி அதுக்குள்ளே இருக்கிற நெட்டிகிரிட்டிஸை பற்றி சொல்லுவோம். லைக் இந்த பிராண்ட் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரியான க்ரோத் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வந்து பேச ஆரம்பிக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்கோம், அந்த கிளைண்ட் பேர் சொல்லாமல் நாங்கள் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணோங்கிறத அவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரே ஏரியாஸ் அதை வந்து அவர் பேச ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ஃபேஷன்ஸில் ரிட்டர்ன்ஸ் அதிகம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 30% வந்து இ-காமர்ஸில் ஃபேஷன் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணோம், நாங்கள் வந்து ரிட்டர்ன்ஸை வந்து 8% குறைச்சிட்டோம். லைக் 30%லேருந்து 8% வந்து நாங்கள் ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமை கிளையண்ட் பேர் சொல்லாமல் இப்படி சால்வ் பண்ணணும், இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு கான்டென்ட் பண்ணலாம். அதை நம்ம ஸ்டோரியாகவே சொல்லணும்னு அவசியம் இல்லை, கான்டென்ட்டாகவே, அதாவது ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது டாபிக் வைஸ் வச்சு கூட நம்ம கொண்டு போகலாம். கரெக்ட். ரைட். ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி அவரோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம், பிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே. அதுக்கு சென்னையில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்காரு, ஆட்டோ அண்ணாதுரைன்னு. லைக் அவர் வந்து ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு அவரோட பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ அது ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொன்று வந்து அவருக்கு ஆட்டோ பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்சதுனால ஃப்ளீட்டு ஓன் பண்ண ட்ரை பண்ணலாம்.
மோர் ஆட்டோஸ் ஓன் பண்ண ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு பேனருக்கு கீழே கொண்டு வரலாம். அண்ட் இப்போது ஆட்டோ டிரைவராக இருக்கிறனால இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஆட்டோ கிடைக்குது. பட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போகிறதுக்கோ பவானி போகிறதுக்கோ வந்து பெருசாக இது இல்லைங்கிறாங்க. இன்றைக்கி இது மாதிரி கேப்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு டாக்ஸி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து லக்ஷ்மி மில்ஸ் போகிறதுக்கு டாக்ஸி கிடைக்கும், காந்திபுரம் போகிறதுக்கு டாக்ஸி கிடைக்கும். பட் இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகணுன்னா தேசே டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு திரும்ப வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்குது சிட்டிக்குள்ளே. வந்து இந்த சிட்டியோட கல்ச்சருக்குள்ளே வர கேப்ஸ் இருக்குது. லைக் அந்த சிட்டியோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கல்ச்சருக்குள்ளே வர கேப்ஸ் இருக்குது. இதை கண்டுபிடிச்சி அவர் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா வேறு யாராவது இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். லைக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃப்ளீட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா அவர் ஆட்டோ அண்ணாதுரை மாதிரி வர பேசஞ்சர்ஸ்க்கு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ப்ரீமியம் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபியூ ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரலாக இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டுக்காவே நம்ம சொல்லிடுவோம். ஜென்ரல் ஒரு ஸ்மால் பிஸ்னஸை பிராண்டிங் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாய்ஸ் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. ஸோ இது எப்படி இவங்க வந்து பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி? இப்போது நான் இந்த கேள்வி நான் இப்படி கேட்குறேன், எல்லாருமே பிராண்டிங் பண்ணணுமா என்ன? டெஃபினட்டாக. ஓகே. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் கமாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிராண்டிங் பண்ணணும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 2 ப்ளே தான் இருக்குது, கமோடிட்டி ப்ளே, பிராண்ட் ப்ளே. நீங்கள் தக்காளி வெங்காயம் விற்கிறீங்கன்னா கமோடிட்டி ப்ளே, அப்போ அது ரொம்ப ப்ரைஸ் ட்ரிவனாகவே இருக்கும். இல்லை நான் வந்து பிராண்ட் ப்ளே, இப்போ ஒரு டாய்ஸ் இட்ஸ் அ பிராண்ட் ப்ளே செக்மெண்ட். இப்போ உங்களால் ஒரு பிராண்டை காமிச்சு ஒரு நல்ல பேக்கேஜிங்கை காமிச்சு ஒரு ப்ரீமியம் டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ என்றைக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரீமியம் டிமாண்ட் பண்ணுதோ அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து கேஷ் சர்ப்ளஸ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுது. கேஷ் சர்ப்ளஸ் ஸ்டேட்டஸ்க்கு போகிறப்போ அவங்களால வந்து பெட்டர் எம்ப்ளாயீஸை உள்ளே கொண்டு வர முடியும், பெட்டர் திங்கிங் இருக்கிற ஆட்களை உள்ளே கொண்டு வர முடியும், அவங்க டீமை வந்து ரொம்ப நல்லா நர்ச்சர் பண்ண முடியும், பெட்டர் மெஷினரிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் வளரணும், ஸ்கேல் ஆகணும்னா அதுக்கு பிராண்டிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் கமோடிட்டி பிளேலேருந்து வெளியே வரணும். ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலே கமோடிட்டி பிளேலேருந்து வெளியே வரணும். பிராண்ட் பிளேவாக ஆனால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்கேல் ஆக முடியும். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக வளரணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் லெவலில் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ இவர் வந்து ஹோல்சேல் பண்ணுறாரு, இவங்க வந்து பிராண்டிங் பண்ணணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம்? இப்போது பாம்பே ஷேவிங் கம்பெனின்னு ஒரு ஃபவுண்டரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜில்லெட் வந்து ஒரு 90% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க இந்த ரேசர் செக்மெண்ட்டில். ஸோ அவர் என்ன அந்த செக்மெண்ட்டை ஏன் யாருமே உடைக்கல அப்படின்னு யோசித்து தான் நான் அதை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அவர் எப்படி உடைச்சார் அப்படின்னா 20 years 18 years பசங்களுக்கான ஒரு ரேசர் பிராண்டை வந்து அவர் லான்ச் பண்ணுறாரு. ஸோ இப்போது ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சின்ன ஏரியாவில் நம்மளால் டாமினேட் பண்ண முடியும். இது வந்து ஜில்லெட்னால பண்ண முடியாது. ஜில்லெட் வந்து நாளைக்கு 18 year old மென்னுக்காக 18 year old பாய்க்காக வந்து அவங்கள ரியலைன் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவன் ஃபேக்ட்ரி செட்டப்பு, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய மார்க்கெட்டை நம்பி இருக்குது. அவங்களால சின்ன மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ பண்ண முடியாது. இப்போ சின்ன பிளேயருக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜே அதுதான். நம்மளால் வந்து அழகாக சின்ன மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்றத பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன்னா பெரிய டின்னர் வந்து கார்ப்பரேட்டோ ஒரு மோனோபோலியோ சாப்பிட்ருக்காங்கன்னா அங்கே உங்களுக்கு சின்ன கேக் சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து இந்த மாதிரி செக்மெண்ட்டை பிரிக்கிறதுல இருக்கலாம், லைக் ஏஜ் வைஸ் பிரிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏரியா வைஸ் பிரிக்கிறதா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறையா ஏரியாஸில் வந்து வாஷிங் பவுடர் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து நிறைய ஏரியாவில் இருக்க லோக்கல் பிளேயர்ஸ் வந்து டைடை விட ஏரியாவில் விட விற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சின்ன பிளேயருக்கு இருக்கிற லோக்கல் கனெக்ட் தான். அவங்க வந்து லோக்கல் ரீட்டைலர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க, அங்கே லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் மாதிரி ஒரு கம்பெனினால முடியறதில்லை. ஸோ ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி லொக்கேஷன் ப்ளே பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டை சின்னதாக பண்ணி ரொம்ப சின்ன மார்க்கெட்டுக்கு சர்வ் பண்ணி ஒரு ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த கடைக்காரர்களோட ரிலேஷன்ஷிப், அது என்ன மாதிரியான விஷயம் அது? ஸோ இப்போ நீங்கள் ஹெச்யூஎல்ல இருக்கிற ஒரு பிராண்ட் மேனேஜரோ இல்லை ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை சிஎஃப்என் ஏஜென்ட்டோ வந்து ஒரு ரீட்டைலர்கிட்ட வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய
ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க என்னென்னா இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஸ்டாக் வருது, அதை வந்து ப்ராப்பராக இன்வென்ட்ரி பண்ணி அதை டிஸ்பேட்ச் பண்ணி கடைகளை கொண்டு போய் சேர்த்துறதுக்கே அவங்களுக்கு எல்லா டைமும் போயிடுது. பட் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு வாஷிங் பவுடர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் ஒரு ரீட்டைலர்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரின் சோப்பில் என்ன மார்ஜின் இருக்குது இந்த மாதிரி பேசி இப்போ அதை விட என்னால் பெட்டர் மார்ஜின்ஸ் கொடுக்க முடியுமா. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கிரானாவில் இருக்கிற ஒருத்தர் அவர் அண்ணாச்சி வந்து அந்த சோப்பை புஷ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அண்ணாச்சிக்கே கொடுக்குறாரு சோப்பை. நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் மனப்பூர்வமாக என்னோடய சோப் வந்து ரின்னை விட பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் நான் நெக்ஸ்ட் டே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறப்போ அங்கேருந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க, லைக் பெட்டர் மார்ஜின்ஸ் தராங்க. ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு பெரிய கம்பெனினால் என்றைக்குமே பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ அவங்க விளம்பரங்களை நம்பி அதை ஓட்டுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். அவங்களுக்கு என்னென்ன கஸ்டமர் கேட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அந்த ஷாப்கீப்பர் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல், சில இன்ஃப்ளூயன்சிங் டிசிஷன்ஸ். கண்டிப்பாக நம்மளே பார்க்குறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோம் இல்லை ஒரு ஒரு பிராண்டை கேட்குறோம் அப்படின்னா சில டைமில் புஷ் பண்ணுவாங்க, இது நல்லாயிருக்கும் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, ஹவு டு அவாய்ட் கெட்டிங் இன் டு கிரெடிட்ஸ் டு த கஸ்டமர்ஸ் அண்ட் லேட்டர் கோயிங் ஆஃப்டர் தெம் டு ரெக்கவர்? இட்ஸ் ரியலி பிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அட்வான்ஸ்னு ஒன்று வாங்குறீங்க இல்லைங்களா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100% கிரெடிட் யாரும் கொடுக்குறதில்ல. லெட்ஸே வந்து 50% ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஸ்டாக் கிளியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 70%, 60%, 40% அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளால் வந்து நம்மளோட காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்லேயே எடுத்துட முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம், லாபம் மட்டும் கிரெடிட்டில் இருக்கிற மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 40 ரூபா ஆகுதுன்னா 40 ரூபா அட் எனி காஸ்ட் டிஸ்பேட்சில் வந்துடணும். உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து இல்லை இவங்களோட யூனிட்லேருந்து டிஸ்பேட்ச் ஆகும்போதே அந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸை மட்டும் இவங்க ரிக்கவர் பண்ணுற மாதிரி பண்ணிடணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாபம் வந்து கிரெடிட்டில் இருக்கிறப்போ அது வந்து பெரிய அழுத்தத்தை கொடுக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது நிறைய மாடர்ன் ட்ரேட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எஃப்எம்சிஜி சைடில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட் பேமெண்ட் கிளியரன்ஸ், லைக் நீங்கள் எப்போ ஸ்டாக்கை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறீங்களோ இம்மீடியட்டாக கேஷ் அண்ட் கேரி தான். பட் என்னென்னா ரொம்ப நெகோஷியேட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் 2 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா 50 பைசா கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நெகோஷியேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கேஷ் அண்ட் கேரி கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட மட்டும் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆக்சுவலி நான் நிறையா பிராண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பிராண்ட் சொல்கிறேன், சம்மோர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரம் கோயம்புத்தூர் தான். நான் அவங்கள ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். ஷி சேஸ் ஐ ஹவ் நாட் ஈவன் கிவன் ₹1 கிரெடிட். ₹1 கூட கிரெடிட் கொடுக்காம அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து பேமெண்ட் கிளியர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் மட்டும்தான் அவங்க ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி இருந்தால் க்ரோ ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் என்னென்னா ஆக்சுவலி நிறையா டைமை வந்து அங்கே சேவ் பண்ணிடுறீங்க. ஏன்னா ஃபாலோ அப் ஒரு டைமு, ஃபாலோ அப் வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர், அது வருமா வராதான்னு ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து நிறைய டைமை விரயம் பண்ணிடுவோங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களால் வந்து பெரிய லெவலில் க்ரோ ஆக முடியலன்னா கூட உங்களுக்கு இந்த டைம் கிடச்சிடுது. இந்த டைமை வச்சு நீங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரேதர் தென் இந்த கிரெடிட் பின்னாடியே நடக்கிறதுக்கு இந்த டைமை வச்சுட்டு நீங்கள் நாவல் ப்ராடக்ட் ஏதாவது இறக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ திங்ஸு. பட் சில இண்டஸ்ட்ரி பை நேச்சர் வந்து கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி மற்ற பிஸ்னஸஸ் எல்லாமே ஒரு மனநிலைன்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா, பேசிக் மைண்ட் செட். சில பேர் வந்து இப்படி தான் பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்துருப்பாங்க, இப்படி தான் ரன் பண்ண முடியும்னு நம்புவாங்க. ஸோ அதை தாண்டி இல்லை நாங்கள் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த செய்கிறதுக்கு மேபி பயப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட். ஓகே. ஸோ அவரே 2வது கேள்வி கேட்டிருக்காரு, ஹவு டு ரீடைன் தி எம்ப்ளாயீஸ் டிஸ்பைட் கிவிங் டீசன்ட் சேலரி தே ஆர் லீவிங்? ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் வந்து என்ன சொல்லுவார்னா லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு இந்த 3 விஷயம் தான் தேவை. ஸோ லக்ஷ்மி மீன்ஸ் ஆப்வியஸ்லி மணி. ஸோ எவ்ரி எம்ப்ளாயி இஸ் கம்மிங் டு ஒர்க் ஃபார் மணி. ஸோ அது வந்து ஒன்று.
செகண்ட் வந்து சரஸ்வதி நாலேஜ். ஸோ உங்கள் எம்ப்ளாயி வந்து வேலையை மட்டும் செய்யாமல் அவங்க வந்து தன்னை நாலேஜ் லெவலில் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்களா. ஏன்னா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் நாலேஜ் லெவலில் அப்கிரேட் ஆகிறப்போ அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். தே ஃபீல் தேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர். ஸோ சரஸ்வதி வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ லக்ஷ்மி என்ஷூர் பண்ணணும், சரஸ்வதி என்ஷூர் பண்ணணும். துர்காங்கிறது என்னென்னா ஹையரார்கி ஆர் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அப்கிரேட் கொடுக்கணும். Like every 2 years, every 3 years, call them as general manager, call them as director. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் தரப்போ ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணுறப்போ அந்த மாதிரியான ஒரு டைட்டில் கொடுக்குறப்போ தே ஃபீல் ஹானர்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. இந்த 3 விஷயம் டெஃபினட்டாக பண்ணணும். அண்ட் அவங்களோட ரொம்ப வேலையை பற்றியே மட்டும் பேசாமல் அவங்கக்கிட்ட வந்து பர்சனலாக கனெக்ட் ஆக முடியுமா. லைக் ஏன்னா எல்லா பாஸ் அண்ட் எம்ப்ளாயி கான்வர்சேஷனுமே எப்போவுமே ஒர்க்கை பற்றி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கல்ச்சர் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எப்போ பாஸ் கூப்பிட்டாலும் இவர் என்ன வேலையை பற்றி கேட்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஏதாவது ஒரு ஈவினிங் அவுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அவங்கள. சின்ன கம்பெனியில் நடக்கிறதில்ல, பட் பெரிய கம்பெனியில் வந்து ஒரு டே அவுட், டின்னர் அவுட், இந்த மாதிரியெல்லாம் வந்து அழகாக பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இவங்க வேலையை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மித்த விஷயங்களும் பேசணும், அப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கனெக்ட் வரும் அப்படிங்கிறக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 விஷயம் லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி போக இவங்க கூட பர்சனலாக எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு நோக்கமும் இருக்க வேண்டாம். ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைட். நீங்கள் ரைட்டர் சொன்னீங்களா, யார் அவருங்க? தேவதூத் பட்நாயக். தேவதூத் பட்நாயக் அவர். ஓகே. அடுத்து ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின். ஃப்யூச்சரில் எந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும், எந்த பிஸ்னஸை இப்போ எடுத்து செய்யலாம்? இது எல்லாருமே காமனாக கேட்குற ஒரு கேள்வி. ஐ திங்க் இந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு ஆரம்பித்த கேள்வி இன்றைக்கி எந்த பிஸ்னஸில் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகும் அல்லது ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க பார்க்குறாங்க இல்லைங்களா, இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அது வந்து டூ மச் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பேஷனேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அது ஒரு ஹியூமன் பீயிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுனாலே அது போதுமானது. அது ஏன்னா நீங்கள் பேஷனேட்டாக இருக்கீங்க இல்லையா, அதுவே உங்களை இவால்வ் பண்ண வச்சிரும். ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒன்று பண்ணணும்னு யோசிக்கல. லைக் ஹீ இஸ் பேஷனேட் அபவுட் இன்டர்ஃபேஸஸ், ஹீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் யூசர் இன்டர்ஃபேஸ், ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து அவரோட பேஷனில் நெக்ஸ்ட் கட்டத்தை அவர் போயிட்டே இருந்தார். ஸோ நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப பேஷனேட்டாக க்ளோஸ் டு ஹார்ட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து irrelevant ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. மேபி அது ஃப்யூச்சரை கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா, எதிர்காலத்தில் இப்படி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானமே நமக்கு இயல்பாகவே ஏற்பட்டுரும். கரெக்ட். நீங்கள் சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மணிரத்னம்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து எத்தனை வருஷமாக வந்து அப்படியே ஒரு டிமாண்டட் டைரக்டராக இருக்கார். லைக் நான் பிறக்கறதுக்கு முன்னாடி அவர் டைரக்டர். ஸோ அப்படி இருந்த டைரக்டரு இன்றைக்கும் பொன்னியின் செல்வன் எடுக்கிறாரு, இன்றைக்கும் ஹீஸ் பிரிங்கிங் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ். ஸோ ஏன் மணிரத்னமோட செல்ஃப் லைஃப் ஏன் இவ்வளோ எக்ஸ்டெண்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிரத்னம் இஸ் பேஷனேட் அபவுட் மூவிஸ். அவர் வந்து ஃப்யூச்சருக்கான மூவிஸை பண்ணல, அவர் வந்து கதை சொல்லணும், அவர் கதை சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கும் வந்து நான் பிறக்கறதுக்கு முன்னாடி டைரக்டராக இருந்தவர் இன்றைக்கும் நம்பர் 1 டைரக்டராக இருக்கார் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்போ வந்து அது வந்து அவர் ஃப்யூச்சரை பற்றிலாம் யோசிக்கல. நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கனாலே அது உங்களை ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் irrelevant ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக. அப்படியே நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பிஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கூட அதை நாம் எடுத்து பண்ணுனா நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு கேரண்டி கிடையாது. 100% கேரண்டி கிடையாது. கரெக்ட். பிகாஸ் என்னென்னா அந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் நமக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா. நீங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா, ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் நம்ம ஸ்டடி பண்ணி அதோடு நம்ம வந்து பயணிக்கும் போது நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் அதுவாக மாறும்போது நாம் பண்ணுற ஒரு விஷயம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா இது தேவை, இது வந்து இனிமேல் ஃப்யூச்சருக்கு தேவைப்படலாம்
அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே இயல்பாக தோண ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் நான்லாம் ஸ்கூலில் இருந்தப்போ நானோ டெக்னாலஜின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். அது நான் ஸ்கூலில் இருக்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் உலகத்திலேயே பெருசு, உலகத்தையே ஆளப்போகுது, இனி 10 வருஷத்தில் எல்லாமே நானோ டெக்னாலஜி ஆயிரும் அப்படின்னாங்க. நானோ டெக்னாலஜிங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல. ஆமாம். ஸோ அதனால் எல்லாமே அது பஸ் வேர்டு தான். அது வந்து கண்டிப்பாக அது வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு ஸ்கோப்னு ஒன்று கிடையவே கிடையாது. கரெக்ட். ஸோ ஈவன் தோ அப்படி ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த பர்சனல் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியும். கரெக்ட். நீங்கள் டெஃபினட்டாக அப்சல்யூட் ஆயிட மாட்டீங்க. கண்டிப்பாக. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? அதிலே அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம்னு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்த கட்டம் என்னன்னு போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரை நோக்கி போயிடுவீங்க. ரைட். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வருது இல்லைங்களா? ஸோ இந்த கேள்விகள் பார்க்கும்போது இது எல்லாமே அடிப்படை மனநிலை சார்ந்த கேள்விகள், பேசிக் மைண்ட் செட். இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பதில் சொல்கிற கேள்விகளாக வந்து இல்லை. இதை டெக்னிக்கலாகவும் அணுகவும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நம்ம மைண்டில் வந்து ஒரு 3 பார்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் வேலை செய்யும். ஒன்று வந்து நாலேஜ், ஸ்கில்லு, 3வது ஃபிலாசபி. ஃபிலாசபிங்கிற விஷயம் தான் அந்த மைண்ட் செட்டு, ஒரு தொழிலை பற்றின நம்பிக்கைகளாகட்டும். அது இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசணும் இல்லைங்களா? ஸோ அந்த பிஸ்னஸ்க்கும் அந்த நபருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு வகையான ஃபிலாசபி தான். ஸோ இந்த ஃபிலாசபிங்கிற ஒரு விஷயம், அதாவது மைண்ட் செட்டுங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் அது கைட் பண்ணிடும். கரெக்ட். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஈஸியாக யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. பட் இங்கே என்னென்னா, அவங்களுடைய நம்பிக்கை மனநிலை வந்து அந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், மைண்ட் செட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாலேஜ், அதுக்கப்புறம் ஸ்கில், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். கரெக்ட். அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் சொல்லிட்டு போகிறதுக்கு டைம் ஆகாது. ஆமாம், அதான் ஃபியூச்சர் அப்படின்னு. பட் அது நம்ம அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நான் எதுக்கு அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைக் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, எனக்கு அதில் பேஷன் இல்லைன்னா ஸோ டெஃபினட்டாக ஒருத்தர் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கேருந்து தான் அவருடைய தேடலை ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட். ஏன்னா இந்த மனநிலையை தான் நான் எல்லா பக்கமும் அதிகமாக ஸ்டடி பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் நிறையா இடத்துல பார்க்குற ஒரு விஷயம். இதுதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய 2வது வகுப்பு வாத்தியாரை மீட் பண்ணேன், பல வருஷத்துக்கு அப்புறம். அவர் இப்போ ஒரு 76 வயசு அவருக்கு. அவர் வந்து இப்போ அப்படியே தான் இருக்கார். என்னப்பா பண்ணுறான்லாம் கேட்டு நல்லா பேசினார். அதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டார். ஓகே ரைட். அவர் பழைய கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் அவர். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா +2 எல்லாம் முடிச்சிட்டாங்க, காலேஜ் அட்மிஷன் போடுறாங்க. ஸோ ஒரு நல்ல காலேஜில் எப்படியாவது ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எகைன் இது ஒரு ராங் மென்டாலிட்டி. ஸோ மைண்ட் செட் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதோ. ஸோ இவங்க தான் அடுத்தது தொழில் பண்ணணும்னு வராங்க. தொழில் வரும்போது நம்ம இங்கே பேசிக்காக என்ன பார்த்தோம், ஸ்கோப் இருக்கான்னு பார்த்தோம், வேல்யூ இருக்கான்னு பார்த்தோம், நல்லா சொல்லி தருவாங்களா அந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி விஷயம் இங்கே இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த தொழில் சார்ந்த இந்த மனநிலை சார்ந்த இந்த கேள்விகளே தப்பாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம்னா கூட நான் சொல்லுவேன். பயம்தான் காரணம். பயந்துடுறாங்க நம்ம. ரைட். பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது பயப்பட அவசியமே இல்லைங்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, பிஃபோர் நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு சேலஞ்ச். அது சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இது வந்து பிராண்டிங்கு அந்த எதில் வேணால் இருக்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் டாப்பிக்குள்ளே போகவே வேணாம். பிஸ்னஸ்ஸு, பிராண்டிங்கு, எஜுகேஷனு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, மைண்ட் செட்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது எதுக்குள்ளேயும் போக வேண்டாம். ஜென்ரலாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். அது எந்த ஏரியாவாக வேணால் இருக்கலாம். பர்டிகுலராக நீங்கள் ஏரியா வைஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கு சேலஞ்சாக நீங்கள் சொல்லணுன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், உங்கள் லைஃப் மாறும். ஸோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? ஓகே, இந்த ரேபிட் ஹோல் ரீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, நிறையா படித்து நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த ரேபிட் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை பண்ணி அதை ரொம்ப டீப்பாக ஓட்டை போட்டுகிட்டே போகும். ரேபிட் ஓட்டை சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப டீப்பாக போட்டு வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஏரியா வந்து சூஸ் பண்ணி
அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, எனக்கு வந்து பிராண்ட் பொசிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, பிராண்ட் பொசிஷனிங்கிறத யார் கண்டுபிடிச்சா? இப்போ ஜாக் ட்ரூட்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இப்போ அவர் எழுதுன அத்தனை புக்ஸையும் படித்தேன். இப்போ அந்த மாதிரி இப்போ நான் பிராண்டிங்கிறது ஒரு கடல், இப்போ அதில் பிராண்ட் பொசிஷனிங்கிறது ஒரு சின்ன ஏரியா. இப்போ நீங்கள் பிராண்ட் பொசிஷனிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பிராண்டை மித்த காம்படேட்டர்ஸ் கிட்டேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இவ்வளோ தான். ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா, இந்தியாவில் நிறையா மீ2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் தேவைறது வந்து பிராண்டிங்கை விட பிராண்ட் பொசிஷனிங் தான். ஸோ அப்போ பிராண்ட் பொசிஷனிங் இந்த பிராண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னா, அந்த பிராண்ட் பொசிஷனிங்கை A to Z நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ மாடர்னான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, பிராண்ட் பொசிஷனிங்கை பற்றி கிளாசிக்கான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த ரேபிட் ஹோல் ரீடிங். ஒரே டாபிக் தான், ஆனால் ஒரே டாப்பிக்கில் ஒரு 10 புக்கு, அந்த 10 புக்கை நோக்கி போகலாம், இல்லை 10 பாட்காஸ்ட்டை நோக்கி போகலாம். பிராண்ட் பொசிஷனிங்க்கு ஒரு 10 பாட்காஸ்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா 10 யூடியூப் இன்டர்வியூஸோ, அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாஸ்டர் பண்ண முடியுமா? அதான் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு 100 hours இல்லை ஒரு 200 hours நீங்கள் உங்கள் நாள் லைஃப்பில் ஒரு டாப்பிக்கு போட முடிஞ்சிங்கன்னா யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் அப்படி தான் படித்த உடனே எங்கிட்ட வர ஒரு சில பிராண்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். அதில் சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது ஃபெயில் ஆகும். புரியல அப்படின்னு சொல்லுவாங்க, இது கஸ்டமருக்கு புரியுமா? இப்போ அந்த மாதிரி புரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ரேபிட் ஹோல் ரீடிங் பண்ணுங்கள், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். இப்போ ரீடிங்னா, நம்ம இன்றைக்கி டிஸ்ட்ராக்டிவ் வேர்ல்டுங்கனால இன்றைக்கி ப்ரொடக்டிவிட்டியை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம், நாளைக்கு வந்து அது வேறு, அப்படி ரொம்ப பரவலாக பார்க்குறோம். தப்பு கிடையாது, லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் குட்டு. பட் உங்களோட லைஃப்பில் ஒரு மொமெண்ட் ஆர் ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோ வந்து ரேபிட் ஹோல் ரீடிங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. என்றைக்குமே அந்த ரேபிட் ஹோல் ரீடிங் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கெவின் கேரோடைய CEO அவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணி கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ஒரு டைம் என்றைக்குமே என்னோடய கேலண்டரில் இருக்கும் அப்படிங்குவார். ஸோ இது எல்லா டாப்பிக்கை பற்றியும் படிங்க, பட் ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோ அந்த ரேபிட் ஹோல் ரீடிங்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ரைட், ஓகே. இன்னும் நம்ம நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணுறது நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், கற்றுக்கிறதுக்காக. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, அந்த நம்ம நிறைய ஒவ்வொரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம். லெட்ஸ் இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஹேக்கு, அப்புறம் பயோ ஹேக்குன்னு போகிறது, அப்படியே அது போனால் லைனாக போயிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா, நம்மளுடைய ஆர்வத்தை வந்து அதெல்லாம் எடுத்துக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல், இதை ட்ரை பண்ணால் இது நடக்கும் போல் இருக்குது, இது ட்ரை பண்ணால் இது நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்வத்தை தான் அதிகமாக அவங்க தூண்டி விடுறாங்களே தவிர, ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு செட் ஆச்சுன்னா அந்த லைனில் நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டோட நிறைய பேர் வந்து இந்த செல்ஃப் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறது, புக் ரீடிங்கோ அல்லது யூடியூப் பார்க்குறதோ, பாட்காஸ்ட் கேட்குறதோ. ஸோ அது கேட்குறோம், ஒரு ஜென்ரல் ஐடியாக்காக கேட்குறோம். பட் அதில் நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான், அதில் நம்ம டீப்பாக போகணும், கரெக்ட், அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரேபிட் ஹோல் கரெக்ட் லேர்னிங் ஆர் ரீடிங் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, ரீடிங்லேயே சேட்டன் பாகத்தை ஆரம்பித்து லிட்ரேச்சர் வரைக்கும் போனவங்கள பார்த்துருக்கேன். இப்போது தமிழ் ரீடர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சுஜாதாவில் ஆரம்பித்தேன் அப்படிங்குவாங்க. இப்போ நிறைய பேர் சுஜாதாவோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஜெயகாந்தன். இப்போ ஜெயகாந்தன் படிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து அசோகமித்ரனாக இருக்கலாம், தஞ்சை பிரகாஷாக இருக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போக உங்களுக்கு பழைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயகாந்தனை படித்தவங்களுக்கு வந்து சுஜாதா வந்து ஒரு சாதாரண ஒரு பல்ப் ஃபிக்ஷன் ரைட்டர் தான் அப்படிங்கிறது வந்து, ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போகிறப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த லெவல் வந்து ஒரு மீடியோக்ரிட்டி புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மாஸ்க்கான ஸ்டஃப் அதில் இருந்தது, பட் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கான ஸ்டஃப் அதில் இல்லை. இப்போ எக்ஸ்பர்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ இந்த மாஸ் ஸ்டஃப்பை வந்து ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அந்த 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 ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நடக்கும். இங்கிருந்து அடுத்த கட்டம். அப்போ நீங்கள் டீப்பாக போகிறப்ப தான், இப்போ எனக்கு ஜாக் ட்ரூட் படிக்க ஆரம்பித்தப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட்டர்ஸ் பேசுகிறதோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாஸ் கண்டென்ட்டாக தெரிஞ்சுது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் கண்டென்ட்டாக தெரியல. ஸோ அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு உங்களோட சென்சிட்டிவிட்டி இதெல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஒதுக்கி 2 நாள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ
இங்கே வந்ததுக்கும் உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணதுக்கும் உங்கள் டைமுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச்சுங்க. என்னை வந்து 2 நாள் ஃபாலோ பண்ணி எனக்கு கொண்டு வந்தது. நம்ம பேசினதுக்கு வந்து ரொம்ப நல்ல டாப்பிக்காக இருந்தது. அண்ட் கொஷின்ஸுமே ரொம்ப சென்சிட்டிவ் கொஷின்ஸ், ரொம்ப நல்ல கொஷின்ஸாக இருந்தது. அண்ட் உங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் எல்லாருமே லேர்னிங் ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடிஞ்சால் ஐ திங்க் தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் ஐ கேன் டேக் அவே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ அஸ் அ கெஸ்ட். அண்ட் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நீங்கள் ஒரு கேமரா செட் பண்ணுறதுல இருக்கிற அந்த ஒரு சின்ன ப்ரிசிஷன், அப்புறம் உங்களுக்கு அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு ப்ரிசிஷன், இந்த இதில் இருக்க கிளாரிட்டி, அதுதான் ஐ திங்க் உங்களோட கண்டென்ட்டை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறையா பாட்காஸ்ட் யூடியூப்பில் இருக்குது, பட் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து நான் பெருசாக பார்த்ததில்லை. ஸோ அதில் நான் கெஸ்ட்டாக வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். நல்லது. உங்கள் எபிசோட் மட்டும் 2 இன்னொரு தடவை ரீஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலி ஆடியோ செல்னு சொல்லிட்டு திரும்ப ரீஒர்க் பண்ணாங்க. பட் இன்னும் இருக்குது. ஸோ அது ஒரு பேசிக் பெஞ்ச் மார்க்காக நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் இன்னும் பிளான்ஸ் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்டு தானே முக்கியம். ஸோ அதுக்கு என்னது, ஒரு வீடியோவோட நான் ஆடியோ தான் பெருசாக நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இதுக்கு 100% ஃபோக்கஸ். வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.